பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ். பெண்கள்னாலே ஒரு சிறப்பு இருக்குது. ஏன்னா பெண்கள் இல்லைன்னா ஆண்கள் கிடையாது. ஒவ்வொரு ஆண்களுக்கும் ஒரு பேக் போன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான். ஒரு ஆணுடைய விலா எலும்புலேருந்து எடுத்த ஒரு உயிர். அப்போது அந்த விலா எலும்பு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் ஒரு ஆண்களுக்கு பேக் போனாகவே அது இருக்குது. ஸோ இந்த நாளில் அங்கிளுக்கு ஒரு பேக் போன், நம்மளுடைய மினிஸ்ட்ரிக்கும் ஒரு பேக் போனாக இருந்து நம்ம மினிஸ்ட்ரியில் இருக்கிற பெண்களுக்காக நீங்கள் ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் வச்சுருப்பீங்க, அவங்களுக்குன்னு ஒரு பிளெஸ்ஸிங் வச்சுருப்பீங்க. ஸோ அவளோடு உங்களை வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை எல்லாம் பார்க்கும்போது. பெண்களாக இந்த இடத்துல வந்து சந்தோஷமாக ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல நாளை கொண்டாடும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்து இந்த இடத்துல உங்களை கொண்டு வந்திருக்கிறார். உண்மையிலே பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப இன்முகத்தோட சிரிச்ச முகத்தோடு உட்கார்ந்துருக்கிறதே ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா ஒருவேளை இப்போ ஆஃபீஸில் உள்ள அந்த வேலையெல்லாம் விட்டு இங்கே வந்திருக்கிறது உண்மையிலே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் தான். உங்கள் யாவருக்கும் தேவனின் அன்பு ஊழியங்கள் சார்பாக, எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நான் பெருமை அடைகிறேன். ரொம்ப சந்தோஷம். மகளிர் தினம் அப்படின்னு சொன்னாலே நிறைய விஷயங்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அந்த அளவுக்கு உரிமைகள் கிடையாது. அப்படின்னா எப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு தான் அந்த காலத்துலலாம் இருந்தாங்க. அப்படின்னா பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் வர முடியாது, படிப்பு கிடையாது அப்படின்னு இருந்த காலங்கள். நாட்கள் போக 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 அந்த நிலைமை மாறி இப்போ பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு நிகராக பெண்களும் என்ன செய்துட்ருக்குறாங்க, சாதிச்சிட்ருக்குறாங்க அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலே எனக்கு பெருமை, உங்களுக்கும் அது பெருமைன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் அது ஒரு பெரிய சந்தோஷம். நான் கறிங்கணும் பார்த்திங்கன்னா பெண்கள்னாலே அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது, அவங்க ரொம்ப பலவீனமானவர்கள் அப்படின்லாம் எல்லாரும் நினச்சிட்ருக்குறாங்க. ஆனால் அது கிடையாது. நான் அதை நம்ப மாட்டேன். ஏன்னா பெண்களுடைய ரோல் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்க வந்து செஞ்சிட்ருக்குறாங்கன்னு தான் சொல்லணும். முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு திருமணமாகி ஒரு வீட்டுக்கு போனான்னா ஒரு மனைவியாக மாறுறா, அடுத்தது ஒரு தாயாக மாறுறாங்க, அடுத்தது வீட்டில் பார்த்திங்கன்னா சில சின்ன பிள்ளைங்கள்லாம் மகளாக, பாட்டியாக, அக்காவாக, தங்கையாக, இப்படி நிறைய ரோல்ஸ் வந்து பெண்கள் என்ன செய்யிட்ருக்காங்க, ப்ளே பண்ணிகிட்ருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களால செய்ய முடியாத காரியம்னு ஒன்றும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆண்களுடைய வேலையை பார்த்திங்கன்னா காலையில் எழும்பினோன்னு அவங்க அவங்களுடைய வேலைகளை செய்வாங்க, அவங்களுடைய காரியங்களை முடிச்சுட்டு அவங்க அவங்களுடைய ஆஃபீஸ் வேலையாக போயிடுறாங்க. ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது. காலையில் எழும்பி எல்லா வேலைகளையும் முடித்து சமைச்சு கணவருக்கு பார்த்து பிள்ளைகளுக்கு பார்த்து தனக்கும் பார்த்துட்டு திருப்பி ஆஃபீஸ் வேலையாக ஆஃபீஸுக்கும் போயிட்டு திருப்பி சாயங்காலம் வந்து திருப்பி சாயங்காலம் மறுபடியும் சமைக்கிறது. இதுக்கு இடையில் நீங்கள் எல்லாம் அதே தான் செஞ்சுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அப்படி தான் பண்ணுவேன். ஏன்னா பிரதர் வந்து நிறைய ஊழியத்தின் நிமித்தமாக அங்கங்கே போயிடுவாங்க. அதனால் வந்து வீட்டு சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது. அப்போ நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன். பிள்ளைங்க வந்துட்டாங்களா, இல்லை சாப்பிட்டாங்களா, நம்மள எண்ணம் எல்லாம் நம்ம வேலையில் தான் இருப்போம். நான் வேலையில் தான் இருப்பேன், ஆனாலும் நம்ம ஃபோன் பண்ணிக்கிட்டே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம். பிரதர் வந்துட்டாங்களா, சாப்பிட்டாங்களா, பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா, டியூஷன் போயிட்டாங்களா, இல்லை வந்துட்டாங்களா, இது எல்லாமே நம்ம மனசில் ஒன்று ஒன்றா நம்ம வேலையில் இருந்தால் கூட நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக முழு ஃபேமிலியை குறித்து நம்மள்ட்டுக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இது போக நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செய்கிறோம், ஜெபிக்கவும் செய்கிறோம். அதுலேயும் தவறதில்லை. நம்முடைய எப்படின்னா ஒவ்வொரு நாள் நம்ம ஜெபிக்கும் போது என்னையும் என்னுடைய கணவரையும் என்னுடைய பிள்ளைகளையும் நீங்கள் வேலி அடைச்சி பாதுகாத்து கொள்ளணும், அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பை நீங்கள் கொடுக்கணும்ப்பா. இந்த ஒவ்வொரு காரியத்திலும் இது போக சில நேரம் பார்த்திங்கன்னா பெண்களுடைய இது வந்து பார்த்திங்கன்னா பேங்க் சம்மந்தப்பட்ட வேலைகள், இல்லை வேறு ஏதாவது கடைகளுக்கு போகிற விஷயங்கள். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா கடைகளுக்கு போய் திங்ஸ் வாங்குகிற விஷயங்கள் எல்லாமே நான் தான் பண்ணுவேன். ஏன்னா அந்த இதில் பிரதர்லாம் வரமாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன சொல்கிறது, ஊழியத்தின் நிமித்தம் பிஸியாக இருக்கிறதுனால அது சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் நம்ம தான் செய்யணும். இது போக குழந்தைகளை பெற்றெடுக்கிறது, ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதுங்கிறது ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. நீங்கள் ஒரு தாய் கருத்தாங்கி உள்ள ஒரு தாயிட்ட பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா தான் அவங்களுடைய கஷ்டங்கள் வேதனைகள்லாம் நமக்கு புரியும். 10 மாதங்கள் அந்த குழந்தைய பத்திரமா தன்னுடைய கற்பத்தில் பாதுகாத்து சுமந்து 10 மாதங்கள் பொறுமையாக இருந்து அவங்க எவ்வளவோ
தியாகம் பண்ணுவாங்க. எவ்வளவோ ஆசைகள், அவங்களுடைய விருப்பங்களை எல்லாம் தியாகம் பண்ணி, நிறைய விஷயங்களை சாப்பிட முடியாது, நிறைய இடங்களுக்கு நம்ம ஃப்ரீயாக போக முடியாது, இதையெல்லாம் தியாகம் பண்ணி தான் அவங்க அந்த ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கான அந்த காரியத்தை அவங்க செஞ்சு கடைசியில் நேர்த்தியாக 10 மாதங்கள் முடிஞ்சு அதை பெற்றெடுக்கிறாங்க. பெறும்போது கூட ஈஸியாலாம் விஷயம் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா பெண்கள் எல்லாருக்குமே குழந்தைங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதுங்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது. எவ்வளவோ வேதனைகள், எவ்வளவோ தடைகள் எல்லாவற்றையும் தாண்டி அந்த குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பெற்றெடுக்கிறதோட இல்லை, அடுத்தது திருப்பி அந்த குழந்தைய நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் கண்மணி போல் அதை பாதுகாத்து வளர்க்கணும், கொண்டு வரணும். இவ்வளவு வேலைகளையும் செய்யும்போது பலவீனமானவர்கள் நம்ம சொல்ல முடியாது. பெண்களை பலவீனம்னு சொல்கிறது உடல் அளவில், மனதளவில் பார்த்திங்கன்னா உண்மையிலே பலனுள்ள பெண்களாக தான் இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா அது மாதிரி சாதிச்சிட்ருக்காங்க. நிறைய பெண்கள் நீங்கள் ஒவ்வொரு நாள் நீங்கள் நியூஸ்லேயும் சரி புத்தகங்கள்லேயும் சரி நிறைய பெண்களுடைய சாதனைகளை நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா சில முக்கியமான விளையாட்டுகளும் சரி, விமானம் ஓட்டுறதும் சரி, இதெல்லாம் வெறும் கடினமான வேலை, அது ஆண்களுக்கு தான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. விமானங்களை ஓட்டுறதுக்கு கூட பெண்களை பயன்படுத்துகிறாங்க. அதே போல் வெயிட் லிஃப்டெல்லாம் தூக்குறது பார்த்திங்கன்னா ஆண்கள் தான் அந்த காலத்துலலாம் தூங்குவோம், பெண்களெல்லாம் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா பெண்களெல்லாம் அந்த ஆண்களுக்கு நிகராக அந்த காரியத்தை பயங்கரமாக, அந்த வெயிட் லிஃப்ட், அந்த மல்லேஸ்வரின்னு ஒரு லேடி கேள்விப்பட்டிருப்பீங்க, எவ்வளோ பயங்கரமாக அந்த லிஃப்டெல்லாம் அந்த வெயிட்டை தூக்கி பயங்கரமான சாதனைகளை படைச்சிருக்காங்க. ஏன் இந்திரா காந்தி அம்மையாரை பாருங்கள், அவ்வளோ பெரிய ஒரு நம்முடைய இந்திய நாட்டையே ஆளக்கூடிய ஒரு தைரியம், ஒரு திறமை அந்த அம்மா கிட்ட இருந்திருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம பெண்கள் இன்னும் நம்ம இதுவாகவே இருக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்மக்கிட்ட ஆண்டவர் நிறைய தைரியத்தை கொடுத்துருக்கிறாரு, நிறைய பலனை கொடுத்துருக்கிறாரு. அதை வச்சு சாதனைகளை பெண்கள் இன்னும் என்ன செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த காலங்களில் நிறைய சாதனைகளை பெண்கள் படைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு வருஷத்தில் ஒரு நாளை நமக்காக அரசாங்கம் கொடுத்துருக்கு அப்படின்னா உண்மையிலே நம்ம பேறு பெற்றவர்கள். நமக்கு அதில் ஒரு பெரிய சந்தோஷம். நம்மளை பற்றியும் உலகமே நினச்சி பார்க்குதே. பெண்களை தினத்தை பற்றி நம்ம நினச்சி பார்த்து அந்த நாள் பார்த்திங்கன்னா, இந்த பெண்கள் தினத்தில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் இதை பற்றி தான் பேசுவாங்க. பெண்களுடைய பெருமையை பற்றி பேசுவாங்க. பெண்கள் அப்படி செஞ்சாங்க, பெண்கள் இப்படி செஞ்சாங்க, பெண்களுக்கு நிகர் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறதே நமக்கு ஒரு பெருமை. ஒரு நாள் சோர்ந்து போய் எனக்கு பலன் இல்லை, என்னால் அதை செய்ய முடியாது, என்னால் அதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. ஆண்கள் கூட ஒருவேளை ஒன்னாலே எப்படி இதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் கூட, யார் சொன்னது, நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும், சொல்லணும். என்னாலயா முடியாது, நான் பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்க, அடுத்த வாட்டி அந்த வார்த்தையை அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அந்த பயம் எதுவுமே நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் ஆண்டவர் சொல்கிறேன். இதுக்கு மேலே வேறு என்ன வேணும், அப்படித்தானே? இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் வெறும் பெண்கள் அப்படின்னு சொன்னாங்க, சாதனை பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நம்மளை பார்த்து உலகமே சொல்லுது சிங்கப்பெண்கள்னு. சிங்கத்துக்கு இருக்கக்கூடிய பலம் நம்மள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். அப்போ காட்டுக்கு ராஜாவே யார் தான், சிங்கம் தான். அப்போ அந்த பெண்ணுக்கு ஒரு அடைமொழி என்ன கொடுத்துருக்காங்க, சிங்கப்பெண்ணா. அப்போ அதுக்கேற்ற மாதிரி காட்டுக்கு ராஜா சிங்கமாக இருந்தது என்னெல்லாம் காரியம் பண்ணுதோ அந்த காரியத்தெல்லாம் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில் பண்ணணும். ஆமாம், இப்போ வேதத்தில் கூட பார்த்திங்கன்னா பெண்களை பற்றி ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள், அவங்களுடைய திறமைகளை குறித்து, அவங்களுடைய இதை குறித்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த நீதிமொழி 31ஆம் அதிகாரம் அந்த 10ஆம் வசனத்துலேருந்தே பார்த்திங்கன்னா, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார், அவளுடைய விலை, அப்பா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள், அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. முத்து பார்த்துருக்கீங்களா? ஆமாம், இருக்கிறதுலே வைரத்துக்கு அடுத்தபடியாக முத்துக்களை தான் ரொம்ப சிறப்பாக சொல்லுவாங்க. ஏன் முத்துக்களை விட சிறந்தது, முத்தை விட சிறந்ததான், முத்துவே சிறந்தது. அப்போ முத்துக்களை விட சிறந்ததுன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, முத்துனுடைய தன்மை என்னென்னா ரொம்ப ஒரு ஹார்டான ஒரு பொருள், அதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ரொம்ப விலை உயர்ந்த ஒரு பொருள். அப்போ கடவுள் நம்மளை எந்த லெவலில் வச்சுருக்கிறாரு, எக்ஸ்பென்சிவாக வச்சுருக்கிறார். ரொம்ப விலை உயர பெற்ற ஒரு பாத்திரமாக நம்மளை படைச்சிருக்கிறாரு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, ஆண்டவர் எல்லாவற்றையும்
படைக்கும்போது எல்லாவற்றையும் நல்லது நல்லது நல்லது, இதை படைச்சேன் நல்லது, அதை படைச்சேன் நல்லது, எல்லாமே நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாரு. எதுக்கு சொன்னாருன்னா, நீ தனிமையாக இருப்பது நல்லதல்ல, எல்லாமே நல்லது, ஓகே, அதெல்லாமே நல்லது. ஆதாம படைச்சது நல்லது தான், ஆனால் அவன் தனியாக இருக்கிறது நல்லதில்லை. அப்போ தனியாக இருக்கிறது நல்லதில்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு அழகாக என்ன பண்ணிட்டார், அப்படியே விடலை, அவரை அழகாக சூப்பராக ஒரு ஜோடியை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. அதுவும் பாருங்க, ஆதாம மண்ணுனால் செஞ்சிருக்கிறாரு, ஆனால் ஏவாளை செய்யும்போது அவனுடைய எலும்பு. அப்போ மண்ணு ஸ்ட்ராங்கா, எலும்பு ஸ்ட்ராங்கா? அப்போ யார் ஸ்ட்ராங்கு? நம்ம தான் ஸ்ட்ராங். ஆமாம், இனிமேல் நம்ம ஸ்ட்ராங் இல்லை, நான் ரொம்ப பலவீனமான பாண்டம், என்னால் எப்படி செய்ய முடியும் சிஸ்டர், கை வலிக்குது சிஸ்டர், கால் வலிக்குது சிஸ்டர் அப்படின்லாம் சொல்லும். மனசில் தைரியத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த வேலையும் உங்களுக்கு என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். இப்போ நானே பார்த்துக்கிட்டிங்கன்னா இருக்கும், தலைவலி இருக்கும், உடம்பு வலி இருக்கும், கை வலி, கால் வலி. என் டீச்சர் வேலை செய்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க, எவ்வளோ டென்ஷன் உங்களுக்கு தெரியும். ஒரு கிளாஸுக்கு குறைஞ்ச, இப்போ என் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 50 பிள்ளைங்க ஒவ்வொரு செக்ஷன்லேயும் இருக்கிறாங்க. அந்த 50 பிள்ளைகளையும் காலையில் ஒரு பிள்ளைய உங்களால் வீட்டில் சமாளிக்க முடியாது. ஆனால் அந்த 50 பேரை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அதுகளை சமாளித்து, அதுகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்து, அதுகளை அமைதியாக உட்கார வச்சு சமாளிக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டம். காலையில் இவ்வளோத்துக்கும் வீட்டில் உள்ள வேலைகளை முடிச்சுட்டு, அடுத்தது அங்கே போய் பிள்ளைகளை கவனிச்சுட்டு, திருப்பி சாயங்காலம் வந்து வீட்டு வேலைகளை முடிச்சு, இதுக்கு இடையில் மீட்டிங்ஸ் இருக்கும், இல்லை எங்கேயாவது போக வேண்டியது இருக்கும், இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இது எல்லாமே செய்யணுன்னா என்ன, ஐயோ நான் தலை வலிக்குது நான் உட்காந்துறேன்னா முடியாது. போகலாம், கிளம்பலாம், வாங்க போகலாம். இதுதான் அந்த ஒரு மனசில் ஒரு பலத்தை எடுத்துட்டு நீங்கள் போனீங்கன்னா எல்லாவற்றையும் உங்களால் என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். அன்னன்னைக்குள்ள நாட்களில் என்னென்ன நம்ம செய்யணும், சிறப்பாக செய்யணும், பேர் வாங்கணும், பரவாயில்லையே சூப்பராக பண்ணியிருக்கே அப்படின்னு ஒரு வார்த்தை ஹஸ்பண்ட்கிட்ட அவர் சொன்னாலே போதும், அடுத்தடுத்த வேலை இன்னும் நல்லா செய்வோம் நம்ம. கரெக்ட் தானே? இது என்னுடைய வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு, உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும். எப்படின்னா, சின்ன எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன சமையலாக இருக்கட்டும், ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நல்லா பண்ணிவிட்டு அவர் சாப்பிடும்போதே நல்லா இருக்கே, சூப்பராக இருக்கே அப்படின்னோன்னா நம்ம என்ன பண்ணோம், அடுத்த நாள் இன்னும் கூகுளை பார்த்து சர்ச் பண்ணி, யூடியூப்பை பார்த்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபுட்டெல்லாம் செஞ்சு பயங்கரமாக ஆமாம் கவர் பண்ணணும்னு நம்ம நினைப்போம். கரெக்ட் தானே? உண்மைதான், இது கரெக்ட் பண்ணணும். ஏன்னா நிறைய இடங்களில் இப்படிப்பட்ட அன்பான கனிவான காரியங்கள் குடும்பத்தில் இல்லாததுனால எத்தனையோ ஆண்கள் வழிமாறி போகிறாங்க. நிறைய பிரச்சனைகள் குடும்பத்தில் வர்றதுக்கே காரணம் இதுதான். நிறைய கவுன்சிலிங் வரும்போதெல்லாம் இவங்க என்கிட்ட சொல்கிறத நான் கேட்டிருக்கேன், கரெக்டாக ஒழுங்காக சமைச்சு கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவர் டைவர்ஸ் கேட்குறாராம். ஆண்டவர் நம்ம நல்லா படைச்சிருக்கிறாரு, அழகாக படைச்சிருக்கிறாரு, பலனாக படைச்சிருக்கிறாரு, நல்ல தைரியமாக படைச்சிருக்கிறாரு, சரித்திரம் படைக்கிற அளவுக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறாருன்னா நம்ம என்ன பண்ணணும், அதற்கு உகந்த பாத்திரமாக நம்ம ஒவ்வொரு நாளும் நடந்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில சாதிச்சோன்னு வச்சுக்கோங்க, நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. இனிமேல் நீங்கள் அப்படிதான் நினைக்கிறேன், என்ன அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை, நான் தான் பெஸ்ட்டு, நான் தான் பெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு நாளும் நினச்சிக்கிட்டே இருக்கணும். எப்போ உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிக்கோங்க, அப்படி டயர்ட் இருக்கும், தலைவலி இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் கூட நீங்கள் அந்த அளவில் மனதளவில் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போயிடவே கூடாது. சரி தலைவலின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துடக்கூடாது. ஒரு சின்ன மாத்திரையை போட்டோம், அடுத்து என்ன செய்யணும், அடுத்து என்ன சரி கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும், அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும், அப்படி தான் நம்மளுடைய தாட்டு போயிட்டே இருக்கணுமே ஒழிய ஒரு நாளும் அடுத்தவங்க நம்மளை பார்த்து ஐயோ இவ பெண் தானே, இவளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யாரும் நம்மளை இனிமேல் சொல்லிடவே கூடாது. இனிமேல் யாரும் நம்மளை பார்த்து கை காட்டி சொல்கிற அளவுக்கு நம்ம வச்சிக்கவே கூடாது. இன்னும் என்ன மேலே மேலே பண்ணுறோம், பரவாயில்லையே பயங்கரமாக பண்ணுறாங்களே, நம்ம என்னமோன்னு நினச்சோம், பார்த்தா இவ்வளோ அழகாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்களே, இவ்வளோ சிறப்பாக பண்ணுறாங்களே, ஒரு நார்மல் ஒரு லேடியாக இருந்து பாருங்கள் இவ்வளோ சாதிக்கிறாங்களே, இவ்வளோ விஷயங்களை பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்மளை சொல்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். இனிமேல் நம்ம அப்படி செய்யலாமா? கண்டிப்பாக. ஒரு சின்ன கவிதை, சரித்திரம் படைக்க கடவுளால் படைக்கப்பட்ட ஜீவ விருட்சம் தான் பெண்கள் அப்படின்னு நான் ஒரு சின்ன தாட், ஒரு சின்ன விஷயம். சரித்திரம் படைக்க கடவுளால் படைக்கப்பட்ட ஜீவ விருட்சம் பெண்கள். அதை நம்புறீங்களா இல்லையா? ஆமாம். இனிமேல் அப்போ நம்ம எப்படி இருக்கணும், சரித்திரம் படைக்கிறவர்களாக, சாதிக்கிறவர்களாக. ஏதோ ஒரு சின்ன வேலையெல்லாம் இருந்தாலும் சரி அதில் நம்ம சாதிக்கணும், நம்ம பேர் அதில் வெளியில் வரணும். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷம்.
உள்ள சிங்கப்பெண்கள் யார் யாருன்னு பார்த்து அதில் நம்ம எந்த அளவுக்கு அந்த சிங்கப்பெண்களை நாலேஜ் லேர்ன் பண்ணியிருக்கோமோ அந்த செக்மெண்ட் தான் இது. இது வந்து ஒரு கியூஎஸ் செக்மெண்ட். மகதலேனா மரியாள் சீஷர்களுக்கு சொன்ன சுவிசேஷம் என்ன? உயிர்த்தெழுதலின் சுவிசேஷம். ஸ்டோரி ஆஃப் மோட்டிவேஷன் உங்கள் எல்லாருக்கும். ஸோ ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு, ஒரு யங் சின்ன பொண்ணு, அவளுக்கு வந்து மரம் ஏறுதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஊரில் திடீர்னு ஒரு வழியாக போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய மரத்தை அந்த பொண்ணு பார்த்துட்டு அந்த மரத்தை ஏறணும்னு அவளுக்கு ஆசை. ஸோ டக்குன்னு போயிட்டு அந்த மரத்தை ஏறி பாதி தூரம் போயிட்டா. பாதி தூரம் போனதுக்கப்புறம் மக்கள்லாம் கீழே ஒன்று கூட்டிட்டாங்க மரத்துக்கு கீழே. நீ கீழே வந்துரு, ரொம்ப டேஞ்சர், நீ மேலே போகாத, உன்னால் மேலே ரீச் பண்ண முடியாது, ஆனால் தயவுசெய்து கீழே வந்துருன்னு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் அந்த பொண்ணு பாதி தூரம் போயிட்டு கீழே பார்த்துட்டு திருப்பி அந்த பொண்ணு மேலே ஏறி போய் அந்த லாஸ்ட் உச்சத்துக்கு போய் ரீச் ஆகிட்டாலாம். அந்த பொண்ணு கீழே வந்ததுக்கப்புறம் எல்லோரும் கேட்டாங்க, எப்படிம்மா நீ வந்து மேலே போன, நாங்கள் எல்லோரும் கீழேருந்து இவ்வளோ கற்றுனோமே அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு சொன்னாலாம், கீழேருந்து கற்றுனது எதுவுமே என் காது கேட்கல, நான் பாட்னி என் கோலை ஃபோக்கஸ் பண்ணி நான் போயிட்டே இருந்தேன், மேலே ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாலாம். அதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் யார் என்ன சொன்னாலும் சரி அதெல்லாம் காதலே வாங்கிக்காதீங்க. நீங்கள் உங்கள் கோலை ஃபோக்கஸ் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ரீச் பண்ணுவீங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கும் உமன்ஸ் டே அன்னைக்கு எப்போவுமே உமன்ஸை வந்து நிறைய பேர் அக்னாலேஜ் பண்ண மாட்டாங்க, செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், நம்மளை செலிப்ரேட் பண்ண நம்மளே தான் செலிப்ரேட் பண்ணணும். யார்கிட்டையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் என்னை பாராட்டுங்க, நீங்கள் என்னை பெருமையாக சொல்லுங்கள், நீங்கள் எனக்கு ஒரு நல்ல விஷஸ் கொடுங்க அப்படின்னு நம்ம மற்றவங்கள தேடி அவங்களோட என்கரேஜ்மெண்ட் வேர்டுக்கே நம்ம போகக்கூடாது. நம்மளே காலையில் எழுந்தோன்னே, ஆண்டவரே என்னை ஒரு பெண்ணாக படைத்திருக்கீங்க, அதுக்கு உமக்கு கோடி ஸ்தோத்திரம், கோடி நன்றி. இனிமேல் நடத்த போகிற காரியங்கள் எல்லாமே நான் முன் நின்று எல்லாம் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஒரு மென்டல் எபிலிட்டி, ஸ்ட்ரென்த் எல்லாமே நீங்கள் தாங்க ஏசப்பான்னு சொல்லிட்டு நம்ம பர்சனலாக காலையில் எழுந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீல்டில் வந்து ஆண்களால் சாதிக்க முடியாததெல்லாம் பெண்கள் தான் சாதிக்கிறாங்க. வீட்டிலையும் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டி வந்து ஆண்கள் கையில் தான் இருக்கணும். ஏய் நான் தான் சம்பாதிக்கிறேன், என் பேச்சை தான் கேட்கணும் நீங்கள் அப்படின்னு. ஆனால் இப்போது பெண்கள் நல்ல ஞானமாக ஃபினான்ஷியலாகவும் சரி, ஃபேமிலியாகவும் சரி, எல்லாத்தையுமே ஒன்று கொண்டு வந்து ரொம்ப வைஸாக அவங்க குடும்பத்தை நடத்துகிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட உமனாக தான் நம்ம இருக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா என்னோடய லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணுறது அது ஒன்று தான், போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல். ஆண்டவருக்குள்ளே போல்டாக பியூட்டிஃபுல்லாக நம்ம இருக்கணும். என்ன நம்மளை நோக்கி வந்தாலும் நம்மளால் முடியும், இவளால் பண்ண முடியாது ஒன்றுமே இல்லை, இவ ஈஸியாக அதை கடந்துருவா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் நமக்குள்ளே இருக்கணும். ஸோ அது நம்ம அந்த மைண்ட் இருந்தாலே போதும், நம்ம வாழ்க்கையில் என்ன வேணாலும் சாதிச்சிடலாம், ஃபேஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து சின்ன குழந்தையில எப்படி ஏஞ்சலாக இருக்குமோ, வளர்ந்து வயசானாலும் நம்ம ஒரு ஏஞ்சல் தான். ஸோ அந்த ஏஞ்சல் போல் அழகாக ரெக்க விரித்து பறந்து கொண்டே இருக்கணும். ஸோ ஆல்வேஸ் பி போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் so that people can acknowledge you and your talents. Okay, thanks. ஹல்லேலூயா. எத்தனையோடைய மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீன் இன்றைக்கும் இந்த உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறதுல எங்கள் ஸ்டாஃப் உமன்ஸ் எல்லாரையும் இங்கே பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இப்போது நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, ஒரு உமன்னா அவங்க இந்த காரியங்களை தான் செய்யணும், இந்த விஷயங்களை தான் செய்யணும். ஒரு ஆணுக்கு எப்படி ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கதோ அதே சுதந்திரம் ஒரு விமனுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு விமனுக்குன்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த காலத்துலேயும் சரி அந்த காலத்துலேயும் சரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஜனங்க வச்சுருந்துருந்தாங்க. ஆனால் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் படி விமன் இருக்காங்களான்னு கேட்டால் இப்போ இருக்கிற டாப் ஃபீல்டுலலாம் விமன் ஷைன் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு உண்மையான ஸ்டோரி மட்டும் சொல்லணும். கெஃபே காஃபி டேன்னு ஒரு காஃபி ஷாப் இருக்குது, அது உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஃபேமஸான ஒரு காஃபி ஷாப். அப்போ இந்த கெஃபே காஃபி டே வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருந்த ஒரு காஃபி ஷாப். அப்போ கொஞ்சம் நாட்கள் கழித்து என்ன ஆகுது, இந்த கோவிட் டைம் வரும்பொழுது அந்த கெஃபே காஃபி டேயோட ஓனர், அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு அவர் இறந்து போயிடுறாரு.
இறந்து போனோன்னே யூஸ்வலாக இந்த மாதிரி பெரிய பிஸ்னஸ்லலாம் வந்துட்டு ரொம்ப சர்க்குலேஷன் ஆஃப் மணி இருக்கும், நிறைய கடன் வாங்கியிருப்பாங்க, அது எல்லாத்தையும் ரொட்டேஷன்லேயே தான் வச்சுருப்பாங்க. அப்போது அவர் இறந்து போனதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுடைய ஒய்ஃபும் அவங்களுடைய பொண்ணு 2 பேர் தான் அந்த வீட்டில் இருக்காங்க. சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் அவங்கள பற்றி என்ன சொன்னாங்கன்னா, அவ்வளோதான், இந்த கடன்லலாம் நீங்கள் அழிஞ்சு போக போகிறீங்க, சீக்கிரம் பேங்க்ரப்சி ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஒரு லேடி அந்த நேரத்தில் கூட, அவங்க ஹஸ்பண்ட் இல்லாத நேரத்தில் கூட நினச்சி அந்த உலகத்துக்கே அவங்கள வந்து சாதிச்சு காட்டினாங்க. அவங்க அதை வந்து ஒரு டவுன் மோட்டிவேஷனாக எடுக்காமல் அதுலேருந்து என்னென்ன காரியங்கள் பண்ணால் அந்த பிஸ்னஸை நான் திருப்பி என் ஹஸ்பண்டை விட சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியும்னு பார்த்து அந்த எல்லா காரியங்களையும் அந்த கோவிட் முடிகிற டைமில் பண்ணாங்க. முடிச்சு வரும்பொழுது கரெக்டாக கோவிட் முடிச்சு வருது. அவங்க ஹஸ்பண்ட் எப்படி அந்த பிஸ்னஸை கொண்டு போனாங்களோ அதை விட 10 மடங்காங்க இப்போ கெஃபே காஃபி டே வளர்ந்துருக்கு. அப்படின்னா சுற்றி இருக்கிற ஜனங்க என்ன நினச்சாங்கன்னா, ஒரு தனி விமனாக இருந்து அவளால் எதுவுமே சாதிச்சிட முடியாது, அவளுடைய ஹஸ்பண்ட் சாதிச்ச அளவுக்கு ஒரு தனி விமனாக இருந்து அவளால் சாதிச்சிட முடியாதுன்னு சுற்றி இருக்கிற ஜனங்க நினச்சாங்க. ஆனால் அவங்க எல்லாரையும் தப்புன்னு சொல்கிற அளவுக்கு அந்த மகள் ப்ரூவ் பண்ணாங்க. இன்றைக்கும் ஒரு தனி விமனாக இருந்தால் அவங்க என்ன வேணாலும் சாதிக்க முடியுன்றது ரொம்ப உண்மை. அதே போல் தான் நிறைய நேரங்களில் நம்ம வீட்டில் அப்பாவோட ரோலை ஒருத்தங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க, விமன் அம்மாவோட ரோலை ஒருத்தங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. ஆனால் சில நேரங்களில் அம்மா வீட்டில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்பாவால் ஒரு அம்மாவோட ரோலை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஆனால் அப்பா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அம்மா ஒரு பையனுக்காகவும் ஒரு பொண்ணுக்காகவும் எல்லா ரோலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு விமனாக இருக்காங்க. அதுதான் ஒரு விமன். இதில் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, ஆண்களும் பெண்களும் ஒன்றா ஆக முடியாது. அது எப்படி ஒன்றா ஆகுவாங்க? ஆண்களால் முடிஞ்ச நிறைய விஷயங்கள் பெண்களால் முடியாது, அவங்க வீக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் தான் ஒரு வசனம் இருக்குது பாருங்கள், கலாத்தியர் 3:28 சொல்கிறது, யூதன் என்றும் கிரீக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுதந்திரமானவன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். இந்த வசனம் தான் ரொம்ப முக்கியங்க. ஆண் பெண்ணு நம்ம வித்தியாசம் பார்க்கக்கூடாது. எந்த அளவுக்கு ஒரு ஆணால் சாதிக்க முடியுமோ அதே அளவுக்கு ஒரு பெண்ணாலையும் சாதிக்க முடியுங்க. எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க ஐயா, புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க. கழிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணீங்க. துதியும் பாடலும் நாவல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோடு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க.